தம்பி இப்பயாவது இதை கழட்டி வச்சுட்டு வாங்க. இது வேற தொட்டு தொட்டுட்டு போகுது நிலா மாதிரி. பப்புல ஆட போறேன், உட்காந்து கை தட்டுங்க எல்லாரும். நீ ஆடுறதுல தான் என் மானமும் தமிழ்நாட்டு மானமும் இருக்கும். ஆம்பளை இதை காப்பாற்றணும். செகுல் அரைஞ்சிருண்டா மயிர்மனை சொல்றத மட்டும் கேளு. நம்ம பாண்டி கோயிலில் குளுக்கிற கடா மாதிரி ஆடு சிங்கம். நல்லா இருக்கு இது, நல்லா இருக்கு. உலந்து ஓச்சு. என்னடா செய்ற? லூசு பையன் மேனே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும். நல்லா இருக்கு. சரியா? அவன் சொல்றத கேட்கணுமா? வாத்தியார் சொல்றது கேட்டாதான் நல்லது. சிவகாசி சிவகாசி சிவகாசி. இங்க வா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு 1 மணிக்கு மேல இறங்கக்கூடிய நேரம். அன்புக்குரிய 10 கோடி பெருமக்களே, அன்பு உள்ளங்களே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க தத்துருவமா ஆட போறாங்க. இப்ப சாணியரை வேணாம், கீந்தம் போது சாண சொல்லு. தூக்க வரிசையில் வருவாங்க அவங்க வாட்டுக்க. துர்கா, நான் முத உன்னை எங்கே பார்த்தேன்னு நான் ஒரு கடை மாட்டுத்தாவணி பாத்ரூம்ல நீங்க வெளியே இருக்க போனீங்கல்ல, அவன் தான் உங்களுக்கு குண்டியில் தண்ணி கொண்டு வந்தான். ஆனந்த் உள்ள வரும்போது செருப்பு கிட்ட உன்னை அடிக்கலைன்னா நான் லவ் பண்ற புள்ள உனக்கு எப்படி தெரியும்? லவ்வர் புள்ள நான் தானே அந்த பிள்ளைய 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு நீங்க சித்தி வேணும். உங்க மயனாவே இவன் தான் உன் மயன் மூத்தவன். பேரு புர்ரு. அப்பா அம்மாட்ட பால் உடிச்சிட்டு அமர்த்திட்டு வா. அம்மா ஒடுக்க முடியாது, அம்மா செத்து போ. துர்கா, உனக்கு மெதுவோட வாங்கி தரவா இல்ல பருப்போட வாங்கி தரவா? 2 பேர் சிமுண்டு முடியும் ஒரே மாதிரி இருக்கா? அவன் உனக்கு பிறந்த வண்டி. எங்கே பார்க்கலாம்? உன்னை எத்த தண்ணி குண்டிடா. ஓ மை காட். துர்கா, நீ என்ன விரும்பி சாப்பிடுற சொல்லு, இப்பே ரெடி பண்றேன். பொட்ட நாய் பிய தும்பா. தலைவன் வாமப்பிள்ளைதான் இருப்பாரு, டைலாக் தெரியாது. இந்த பெரிய பொழந்து தள்ளுற மாதிரி இருந்தா பொழுதன்னைக்கும் தம்பாட்டமான மாதிரி மண்டி போடு. துர்கா, நம்ம நிலாவுக்கு போமா இல்ல விண்வெளிக்கு போமா? திருமங்கலம் ஜுருவாட்டுக்கு போங்க. ஏன்? அப்பதான் 4 ஊத்துலயே குண்ணீர்வா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. எங்கே வராங்க? மெதுவா மெதுவா. ஓ, இப்ப தாண்டா காசுன்றது வந்திருக்கு இந்த ஊர்ல. விஸ்வநத்தம் காக்கா காலனி அன்பான பசங்க பாலம் பயலகடா சார்பாக MKR அண்ணன் அவர்களுக்கு 201. இப்படிக்கு அன்பான பசங்க கொடூர் அம்மா என் தம்பிகள் சார்பாக கப்ளிங் ஓஸ். அந்த தம்பிக்கு ஒரு 1/2 கிலோ போட்டு கொடுப்பான். அந்த அருவாளை எடுத்துட்டு வாடா, அறுப்பான். துர்கா, உனக்காக அந்த வானத்தை 2 ஆக்கியிருப்பேன். ஆக்க முடியாது, அது கவர்மெண்ட். இது பள்ளிக்கூடத்தில் பரிச்சு அப்படி எழுதுவீங்க மிஸ்டர் மொட்டபாஸ். பாடத்தை கவனிங்க. என் உயிரே, இவன் யார் ரூமுக்குள்ள வந்து வர்றேன்? ரூம் பாய். ரூம் பாயிலடா என் தம்பிடா. அவன் தாண்டா பழுப்புலாம் மாட்டினேன் என் தங்கம். பழுப்ப மாட்டியான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்ப இந்த பிள்ளைய மாட்ட போறானா? துர்கா, நான் ஒட்டி நிற்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? ஒரு மசரும் தோணாதே, ஒன்னும் தோணாது.
அவன் தான் டவர் எடுக்காத முண்டைய. ஆனா நம்ம அப்படி கிடையாது. மாத்திரை 170 எவ்வி அடிக்கும். வாத்தியார் அப்படி பேசலாமா? ஆனா இவன் பவரானவன். இவனே ஆளை லேசா நினைச்சிடாத. சின்ன ஆளா இருக்கான்னு நீ நினைக்கிற. ஆனா வாய்ப்பு கொடுத்து பாரு. ஆய் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு உடம் தண்ணி இருந்தா கொண்டு வாங்க ஐயா. துர்கா, உன்னை ஆண்டவன் எப்படியோ பேச படைச்சிட்டான். உன் பேசாம உன் வாய் இருந்துச்சுன்னா என் நாக்கு அறுத்து உனக்கு ஒட்ட வைப்பேன்டி. ஆனா உனக்கு வாய் பேசாம இருந்துச்சுன்னா நான் ஊசிக்கிட்ட உள்ள குத்தி உனக்கு சங்க திறந்து விடுவேன். வசனம் மறந்துச்சுன்னா என்றார் தெய்வம். இது மண்ட மசரா? உங்களுக்கு 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 மண்ட மசிரே இவ்வளவு இருக்கே. கருப்புச்சாயி ஓடுறவங்க என்னக்கிட்ட பயந்துட்டு உட்காந்துருந்தாங்க உள்ள இருந்தா. துர்கா, உங்க வீட்டுல என்ன அரிசி சமைப்பீங்க? அவன் தான் புருஷன். அது குண்டப்பெங்கை. ஐயா ஐயா, இது உங்க தங்கச்சி, அவர் உங்க அண்ணன், நீங்க தம்பி. நீங்க என் தங்கச்சி தான். நீங்க நமக்கு தங்கச்சியா? மச்சான். அண்ணே வேணாம், உங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கூட சோறு போட்டுருவேன், உனக்கு கடை போட்டு நான் கடன்காரன் ஆயிடுவேன். சோறு போடலாம். ஏங்க அடுப்புலாம் தின்றுவாங்கவே. அடுப்பெல்லாம் திங்க மாட்டாங்க. ஓசை தின்றுவாங்க. என் தங்கச்சி பேண்ட் வைக்கிறாங்க. துர்கா, என்னைய மட்டும் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிடாத. நான் அந்த நொடியிலேயே சாடா சா எதுக்கு ஊராட்டு பிள்ளைய என் தங்கச்சிடா. என் தங்கச்சி நாங்க அப்படி வளர்க்கவே இல்லை. உங்க அண்ணனை சொல்லுங்க. இப்ப மச்சான் ஏங்க மச்சான் சொன்னா ஏங்க வா. இன்னும் 20 உங்க வருஷம் மச்சான் அவர் கிடக்காரு. சின்ன மச்சான், பெரிய மச்சான் நான் சரி பண்ணிடுறேன். மச்சான் உங்க தங்கச்சிய அச்சா அச்சா சொல்றா பேப்பல என்ன நெளிக்கிற போட்டுக்கிட்டு. ஆமா, நீங்க மதுரை முத்து நகைச்சி அப்படியே தெளிச்சிய நல்ல பூதம் மாதிரி வந்துக்கிட்டு. மச்சான் உங்க தங்கச்சிய எனக்கு எப்படியாவது மச்சான். உங்களை தெரிஞ்சும் தெரியாமையா இவரு விரும்பிட்டாரு. அது என்னங்க தவிடுதுன்ற நார மாதிரி. இவர் உங்களை தெரிஞ்சு தெரியாமையா. ஐ லவ் யூ. துர்கா, உனக்காகத்தான் என் நெஞ்ச தொட்டுப்பார். இந்த வந்துட்டார்ல. துர்கா துர்கா துர்கான்னு சொல்லு. என் நெஞ்சு மட்டும் அப்படி சொல்லலை. என் ரெண்டு பேரும் ஏன் நெஞ்ச தொட்டு பாருங்க. இங்க வாங்க. உங்களுக்கு காலையில சம்பளம் இல்லை சம்பளம் இல்லைன்னு சொல்லுதா? அதுதானே சொன்னேன் உன்னைய. என்னைக்கு பாலமேட்டுக்கு அவனை அடிச்சு கையும் காலையும் ஒடிச்சு கொண்டு போவோம். எப்படி தெரியுமா காதல்? எப்படி காதல்? ஹலோ ஹலோ, யாரும் போயிடாதீங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு அங்கிருந்து கடையில இருந்து ஆடி வரப்போகுது. கோயில் இல்லை, இதுக்கு நேரம் கடை தானே இருக்கு. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி, இதுல எந்த கித்தம் கத்த முடியாது, ஒரே கித்தம் தான். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு வாசிப்பீங்களா? நொட்டி நொட்டி. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு வெடிக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில். தம்பி, இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே தம்பி. மரம் வளர்க்க கையறா விட்றா. கைய விடுறா. எடுக்க மாட்டேனே.
பழுக்க கம்பியை காய வச்சு இதுல சுடுவேன். சுட்டாலும் பரவாயில்லடா. சம்பளமே வேணாம்டா இன்னைக்கு. தப்பிட்டேன்னா பரவாயில்ல. நீ வாங்குற சம்பளம் உப்பு சோப்பு வாங்க கூட எதுக்கும் புட்டு இந்த ஊரு சிமுண்டை பூரா அள்ளிட்டு போற. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்துக்கட்டும் பாடுறம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க ஆரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு திடிக்கட்டும் பாடுதையா ராதா மனசு. எம்எஸ் குட்டி ஆம்புலன்ஸ் என் உறவுகள் விருதுநகரை சேர்ந்த எம்எஸ் குட்டி ஆம்புலன்ஸ் என் உறவுகள் சார்பாக ரூபாய் 301. நன்றி உறவுகள். பொட்டுகிற அருவியிலே ஒளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தும் என்ன இருந்தாலும் சமையலுக்கு கோல்டு பண்ணாராம். வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு கட்டம் பாடுகப்பா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல. எங்க கிளம்பிட்ட தேங்காய் நினைக்கவா. அர்சிகா லாரி சர்வீஸ் தெற்கு ஆணைக்கூட்டம் டிரைவர் பயலுகடா. ஆடுறது நீங்க இப்படிக்கு நாங்க. அர்சிகா லாரி சர்வீஸ் தெற்கு ஆணைக்கூட்டம் டிரைவர் பயலுக சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்காக நன்றி. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தாட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில பொண்ண நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதையா அன்னை மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. ஐயல்ராஜ் நினைவாக என் அன்பு செல்லங்கள் சார்பாக 201